ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் சக்கரவள்ளி கிழங்கு பயன்படுத்தி அருமையான வறுவல் பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். முதல்ல கிழங்கை நல்லா கழுவிட்டு அதனுடைய தோலை நம்ம நீக்கிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள். சக்கரவள்ளி கிழங்கு 7-8 மாத குழந்தைக்கு கூட நம்ம முதல் உணவாக கொடுக்கலாம். நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு உப்பு எதுவும் சேர்க்காமல் அப்படியே கொடுக்கலாம். சில வகையான டயட்டுக்கும் சக்கரவள்ளி கிழங்கு பயன்படுத்துவாங்க. இப்போ தோல் எல்லாமே நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் விரல் நீள துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெரிய பீஸை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணால் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி அதே ஷேப்லேயும் நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 2-3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நம்ம வேக விட்டுக்கலாம். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நம்ம மசாலா பொடி போடும்போது உடஞ்சிரும். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப சீக்கிரம் வேகக்கூடிய காய், அதனால் 2-3 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ்லேருந்து இறக்குனதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம வடிச்சுக்கலாம். வடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே ஆற விட்டுறலாம். உடனேவே மசாலா போடணும் அப்படின்னா தண்ணியில் ஒரு வாட்டி நம்ம அலசி எடுத்துக்கலாம். அப்போ சூடு குறைஞ்சிரும். அதே மாதிரி வேகிறதும் கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வடித்து வச்ச சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா நான் புளிக்குழம்புக்கு போடுற மசாலா பொடி போட்டிருக்கேன். அதாவது மிளகாய், மல்லி, கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச பொடி. இந்த பொடி எப்படி அரைக்கிறதுங்கிற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாகவும், மல்லித்தூள் கொஞ்சம் குறைவாகவும், உப்பும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே அளவு டேஸ்ட்டில் கிடைக்கும். நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுக்கலாம். மசாலா ஊறினதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். கடுகு தாளிக்க விருப்பம்னா நீங்கள் கடுகும் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் அதிகம் விரும்பாமல் நீங்கள் இந்த கிழங்கு பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம ஏர் ஃப்ரையர்லேயும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரே பயன்படுத்தி நம்ம ஓவன்லேயும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு உடஞ்சிராமல் கிளறி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த சக்கரவள்ளி கிழங்கு வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்ததை சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.